சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்க? உள்ள வா சொல்றேன். என்னங்க இப்ப நான் சிங்கப்பூருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன், நீங்க அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க. என்னங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல? பூர்ணி, எல்லாத்தையும் வாசல்ல வச்சு பேசணுமா? உள்ள வா. ஏங்க எதுக்கு இப்ப நீங்க அங்க இருந்து இங்க வந்தீங்க அத சொல்லுங்க முதல்ல. இப்ப நம்ம சிங்கப்பூர் போறோமா இல்லையா? இப்போன்னு இல்ல, இனிமே எப்பவுமே நம்ம சிங்கப்பூர் போக முடியாது. என்னாச்சு ரகு? என்னங்க சொல்றீங்க நீங்க? ஏன் திரும்பி போக முடியாது? ஏன்னா என்னோட வேலை போச்சு. என்னங்க சொல்றீங்க? வேலை போயிடுச்சா? போவாம பின்ன வேலைக்கு சேர்ந்த வாரத்திலேயே 3 நாள் லீவ் போட்டாச்சு. கம்பெனி நஷ்டத்துல போகும் தெரியாம அதுல போய் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். வே ஆஃப்ன்ற பேர்ல கடைசியா வேலைக்கு சேர்ந்த 5 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுல நானும் ஒரு ஆளு. என்னங்க இது? எதுக்குங்க இப்படி பண்ணாங்க? இத நான் போன்ல சொன்னா நீ டென்ஷன் ஆவன்னு சொல்லிதான் நான் நேர்ல சொல்லிக்கலாம்னு கிளம்பி வந்துட்டேன். இனிமே நம்ம சிங்கப்பூர் போக தேவையே இருக்காது. இங்க இருந்து வேற ஏதாவது வேலை பார்க்க வேண்டியதுதான். அப்ப தம்பி இனிமே இங்கதான் இருப்பானா? ஆமாக்கா, அப்படிதான் நினைக்கிறேன். பாத்தீங்கல்ல என்ன நடந்துச்சுன்னு? பாத்தீங்கல்ல, பையனுக்கு மொட்டை போடணும்னு சொல்லி எங்களை வர வச்சு இப்படி மொத்தமா நடுத்தரவுல நிக்க வச்சிட்டீங்க. இதுதான் நீங்க எல்லாரும் வேண்டிக்கிட்ட லட்சணமா? ஏசவந்தி, இதுக்குதான் நீ எங்களை வர சொன்னல. ஏதோ மொட்டை போட்டா நல்லது நடக்கும்னு சொன்னீங்க. இதான் அந்த நல்லதா? பையனுக்கு காய்ச்சல் வருது, என் புருஷனுக்கு வேலை போச்சு, நாங்க தங்கி இருந்த வீடு வேற எரிஞ்சு போச்சு. அடடடடா, என்ன ஒரு நல்லது நடந்திருக்கு? இதான் உங்களுக்கு நல்ல விஷயமா? இதான் நீங்க வேண்டிக்கிட்ட வேண்டுதலா? ஏய், எதுக்கு இப்ப லபலபன்னு கத்திக்கிட்டு இருக்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நீயே கத்திக்கிட்டு இருக்க. ஏங்க நான் என்ன பண்ணேன்? ஆமா, இப்ப தேவையில்லாம உன்னால இருக்கிற வேலையை விட்டுட்டு சிங்கப்பூர் போன. சேரன் சார் அப்பவே சொன்னாரு, எதுக்கு ரகு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு கேட்டாரு. நான் தான் உன் பேச்சை கேட்டுட்டு ரிஸ்க் எடுக்காம எப்படி சார் லைஃப்ல முன்னேற முடியும்னு சொல்லி வெட்டியா பேசிட்டு இருந்த அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு நான் அவர்கிட்ட திரும்ப போய் வேலை கேட்க முடியும்? சும்மா இருந்தவன சிங்கப்பூர் போலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இன்னைக்கு திரும்ப கூட்டிட்டு வந்து நடு தெருவில் நிக்க வச்சிருக்க. இதுல அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு எதுக்கு எடுத்தாலும் அண்ணிய குறை சொல்றதே வேலையா போச்சு. தயவு செஞ்சு இனிமேல் அப்படிலாம் இருக்காத. எனக்கே வர வர ரொம்ப தப்பு பண்றோமோன்னு தோணுது. சரி சரி, சும்மா நின்னுகிட்டே இருக்காத. பொட்டியெல்லாம் எடுத்து போய் உள்ள வை. இனிமே சிங்கப்பூரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சித்தி, குழந்தைய கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். நம்ம 3 பேரும் சாமி கிட்ட வேண்டது இப்ப பழிச்சிருச்சு பாத்தியா? தம்பி இனிமே நம்ம கூட தான் இருக்க போறான். எப்படி? ஆமாக்கா, நான் கூட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. சம்மக்கா. சரி சரி, சித்தி கேட்டா திட்ட போறாங்க, வாங்க போலாம். என்ன செவந்தி, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையால இருக்கு இவ கதை.
இருந்த நல்ல வேலையும் தூக்கி போட்டுட்டு சிங்கப்பூர் சிங்கப்பூர்னு கடந்து துடியா துடிச்சா இப்படித்தான். இனி எந்த ஊர்ல போய் என்ன பொழப்பு பழைக்கிறான்னு நானும் பாக்குறேன். சிங்கப்பூரா சிங்கப்பூர், இந்தியாவில் இல்லாதது அந்த சிங்கப்பூர்ல இருக்க போது. பாட்டி சூடா இருக்கு, இன்னொன்னு சாப்பிடுங்க. என்னங்க எனக்கு போதுமா? போதும். ஒன்னே ஒண்ணு சாப்பிடுங்க மாமா. வாங்க ரகு சாப்பிடுங்க. போதும். டேய் ரகு, குழந்தை என்னடா பண்றான்? தூங்கிட்டு இருக்கான் பாட்டி. பூர்ணிமா இன்னும் வரலையா? அவ வந்துருவா. செவ்வந்தி, நீயும் உட்காந்து சாப்பிட. நீங்க சாப்பிடுங்க பாட்டி. ஃப்ரீ ஆயிட்டதுக்கு அப்புறமா நான் உட்காந்து சாப்பிடுறேன். ஏ செவ்வந்தி, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு உனக்கு பரிமாறுறேன். நீங்க சாப்பிடுங்க பாட்டி, அதெல்லாம் ஒன்னும் அவசரம் இல்ல, நானே பரிமாறிக்கிறேன். அண்ணி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம்னு நினைச்சேன். சொல்லுங்க ரகு. என்ன? சேரன் சார் கிட்ட நீங்க பேசிட்டு தானே இருக்கீங்க? அப்பப்ப பேசுவேன் ரகு. ஏன்? இல்ல நீங்க அவர்கிட்ட பேசுறதா இருந்தா திரும்ப அவர்கிட்ட பேசி ஒர்க் ஏதாவது வாங்கி தர முடியுமா? யாருக்கு ரகு? உங்களுக்கா? எனக்கு தான் நீ வேணும். இல்ல ரகு, அவர்கிட்ட வேலை விஷயமா இப்ப பேசினா அது தப்பாயிடும். அதுவும் இல்லாம நீங்க அவர்கிட்ட சொல்லாமலே வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்க. நீங்க சொல்லிட்டு வேலையை விட்டுருந்தா கூட நான் திரும்ப அவர்கிட்ட பேசலாம். இப்ப நான் என்னன்னு பேசுறது? தப்பா இருக்கும். நம்ம சைடுல தப்ப வச்சுக்கிட்டு வேலை கேட்டா அது நல்லா இருக்காது. நான் சொல்லல, இவ இதத்தான் சொல்லுவான்னு நான் சொல்லல. என்னமோ பெருசா சொன்னீங்க. அண்ணி எப்படியாவது பேசி எனக்கு வேலையை வாங்கி கொடுத்துருவாங்கன்னு கேட்டீங்கல்ல. சும்மா எல்லாம் எப்படா சான்ஸ் கிடைக்கும், எப்படா நோ சொல்லலான்னு பாத்துக்கிட்டு இருக்கா. பூர்ணி, ஒரு கம்பெனில வேலை செய்யும் போது சொல்லாம கொல்லாம அந்த கம்பெனியை விட்டுட்டு வந்துட்டா எப்படி சொல்லு?